விருந்தும் மருந்தும் ஏன் 3 நாள்? திருக்குறள்ல அருமையான ஒரு திருக்குறள் உண்டுங்க. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். சமைச்சா மட்டும் போதாதுங்க. அதை பரிமாறுறது ரொம்ப முக்கியம். படைப்பதை விட பரிமாறுவது மிக முக்கியம். வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு உணவு படைக்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய முகம் கொஞ்சம் வாடினாலும் சாப்பிட்றவங்க மனசு வாடி போய் அந்த வீட்டிலேருந்து அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறத திருவள்ளுவர் மிக நுட்பமா சொல்றார். அந்த மாதிரி பரிமாறுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொன்ன ஒரு திருக்குறள் மாதிரி, உறவினர் ஒருத்தர் மிந்திலாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருவாரு. அப்பெல்லாம் சாலை வசதிகள் கிடையாது, போக்குவரத்து வசதிகள்லாம் கிடையாது, மின்சார வசதி கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு விருந்தினர் வீட்டுக்கு போகும்போது 3 நாட்கள் தான் தங்கணும், அதற்கு மேல தங்கக்கூடாது. அதே மாதிரி மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாலும் 3 நாள் தான் சாப்பிடணும், அதுக்கு மேல மருந்து சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு இந்த பழமொழியை இந்த சொல்ல கேட்கும் போது நமக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அது ஏன் 3 நாள்னு சொன்னாங்க? அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாளைத்தான் 3 கிழமைன்னு அவங்க சொன்னாங்க. மருந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற கிழமைகள் இந்த 3 தான். சித்த மருத்துவம் அதைத்தான் சொல்லுது. ஒரு நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிட்றீங்கன்னா இந்த 3 நாட்கள்ல தான் நீங்க மருந்தை உட்கொள்ள துவங்கணும். ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இந்த கணக்குல வராது. ஏன் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு சக்தி இருக்கு. சூரியன்கிறவர் ஆத்ம காரகன். குரு பகவான் என்பவர் பார்த்தீங்கன்னா அருள் தரக்கூடியவர். அதே நேரத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். மருத்துவரே செவ்வாய் தான். குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் செவ்வாய்க்கு தான் உண்டு. இந்த அறுவை சிகிச்சைகள், இரத்த சம்பந்தமுடையது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்துல தான் வருவாங்க. அப்ப குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னைக்கு இருக்கும்னா செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும். அதனாலதான் இந்த 3 நாள்ல மருந்து சாப்பிடணுங்கிறதான் விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மருந்து சாப்பிடக்கூடிய இந்த 3 நாள்ல நீங்க விருந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினருக்கும் விருந்து கொடுப்போருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுரும். மருந்து சாப்பிடுற காலத்துல நீங்க விருந்து சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் உடல்ல நோய் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியா உடல் ரீதியா துன்பப்பட்டு இருக்கிற நேரத்துல அதுல இருந்து போக்கணும் அப்படிங்கிறக்கா மருந்து சாப்பிடுற நேரத்துல நீங்க விருந்து சாப்பிட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, மற்ற நாள்ல ஏன் நாம மருந்து சாப்பிடக்கூடாது? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் இல்லையா? சனி பெருக்குன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? சனிக்கிழமை அதுவுமா நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து பெருகிரும். அப்ப அளவுக்கு அதிகமான மாத்திரை மருந்தை உட்கொள்ற சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திடுவார். நோய்க்கு காரகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அதனால சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது. இதிலும் இன்னும் நுட்பமா பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை காலத்துல தான் அந்த மருந்தே சாப்பிட ஆரம்பிக்கணும். தேய்பிறைனாலே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டே போகும். அந்த மருந்தினுடைய தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகும். ரொம்ப எளிது. ஏன்னா பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உலகம். நம்முடைய உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது தான். இந்த பஞ்சபூத சேர்க்கை தான் இந்த நோய்களுக்கே காரணம். அப்ப அதற்குரிய மருந்தை அதற்குரிய காலத்தில் எடுக்கும்போது சரியாகும். இப்போ டாக்டர்கிட்ட போனா கூட என்ன சொல்லுவாரு? இந்த மாத்திரை மருந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க, எப்படின்னு பார்ப்போம் அப்படிம்பாரு. அப்போ அந்த 3 நாள்ல அது உடம்புல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்த்து தான் அதை கண்டினியூ பண்றதா வேண்டாமான்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவமே அப்படிதான் இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் உடனே 1 மாசம் சாப்பிடுங்க, 2 மாசம் சாப்பிடுங்க எல்லாம் சொல்ல மாட்டார். முதல்ல ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்து பார்ப்பார். அந்த 3 நாளுங்கிறது தான் கணக்கு அன்னைக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது. அதே நேரத்துல திங்கட்கிழமையும் சாப்பிடக்கூடாது மருந்து. ஏன் சாப்பிடக்கூடாது? திங்கள்னால என்னது? நிலா. அது பாதி நாள் தேயும், பாதி நாள் வளரும் இல்லையா? அப்படி அறகுறையா இருக்கக்கூடியது அது. அதனால அந்த நாள்ல சாப்பிடக்கூடாது. புதன்கிழமை ஏன் மருந்து சாப்பிடக்கூடாது? புதன் ஒரு அலிக்கிரகம். அது எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகமா மாறக்கூடிய தன்மை உடையது. அதனால அந்த கிரகம் இந்த ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள்லயும் சாப்பிடக்கூடாது. அப்போ 3 நாள்ல மருந்து சாப்பிடணும்னா அடுத்த 3 நாள் விருந்துக்குன்னு வச்சாங்க இல்லையா? இதைத்தான் அன்னைக்கு எல்லாருமே பின்பற்றினாங்க. ஏன்னா அன்னைக்கு உணவு என்பது உணவாக மட்டும் இல்லாமல் அது ஜோதிடத்தோடு கலந்த ஒன்றாக இருந்தது. ஔடதம் என்று சொல்லக்கூடிய மருந்து
மணி என்று சொல்லக்கூடிய காலம், அதுபோல பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம், திதி, ஓரை, கரணம், இந்த மாதிரியான 5 இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருந்ததுனாலதான் அன்னைக்கு எந்த நாள்ல மருந்து சாப்பிடணும், எந்த நாள்ல விருந்து கொடுக்கணும் பெரியவங்க வச்சாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, இதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.